இந்துடா படத்திற்கு உதவ கியூஆர் கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். புண்ணியம் செய்தவர்கள் பூஜிக்கும் பூமி, சித்துக்கள் விளையாடும் அதிசய சித்தர் கோவில். சித்தம்போக்கு சிவன் போக்குன்னு சொல்லுவாங்க முன்னோர்கள். இதன் பொருள் சித்தர்களுக்கு நிரந்தர வசிப்பிடமோ இருப்பிடமோ இருக்காது. கால் போன போக்குல சென்று மனம் போன போக்குல வழியில தெரிவோர்க்கெல்லாம் வரங்களை வாரி வழங்குவாங்க என்பதுதான். அந்த வகையில 14 சித்தர்கள்ல ஒருவனான கொங்கணி சித்தர் தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல சித்த விளையாட்டு எனும் அற்புதங்கள்ல செஞ்சுக்கிட்டே திருப்பதி அடைந்து ஜீவசமாதியானவர். இன்றைய அரியலூர் மாவட்டம் கூவாகம் கிராம எல்லையில உள்ள துணிஞ்சி மரங்கள்ல நிறைந்த அடர்ந்த வனப்பகுதியில சிறிது காலம் கொங்கணி சித்தர் தவம் இருந்த நேரத்துல அருகே இருக்கிற மருதூர் கிராமத்தை சேர்ந்த முருக பக்தையான தெய்வயானை என்பவர் ஆயுள் குறைந்த சிசுகளை பெற்று பறிகொடுத்த வருத்தமும் மனக்குழப்பமும் வாட்டும் வாழ்க்கையோட முருகா முருகா என்று எந்நேரமும் உச்சாடம் செய்தபடியே கோவாகத்துல இருக்க அவர்களின் நிலத்திற்கு சென்று வருவதை வழக்கமா கொண்டிருந்திருக்காங்க. அப்படி ஒரு நாள் நிலத்திற்கு சென்ற தெய்வயானை மிகவும் களைப்பாக முருகா என அலறியபடி மயங்கி விழ தெய்வானை முன்பு தோன்றிய கொங்கணி சித்தர் நீரை தெளித்து முருக பக்தையான உனக்கு இந்நொடி முதல் அருளாசி வழங்கினோம், என் சித்தும் உனக்கு கைகூடும் என்று கூறி மறைஞ்சிருக்காரு. அன்று முதல் தெய்வானை அம்மாள் பழனியாண்டி அம்மாள் என்ற நாமம் பெற்று பல்வேறு சித்துக்களை செய்து பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காங்க. மலினியாண்டி வைணவ குலத்து வெறும் கற்பனை அல்ல என்பதற்கு இன்றளவும் சாட்சியா இருப்பது 2 சம்பவங்கள். அன்று மலினியாண்டி அம்மாள் அருள் பெற்று பிறந்து இன்று 75 வயது அடைஞ்சிருக்க வைணவ குலத்தை சார்ந்த தஞ்சை மாவட்டம் திருக்கண்டியூர் பழனிவேல் என்னும் தெய்வ குழந்தை. மற்றொன்று கொங்கணி சித்தர் தவமிருந்த விழுதுகளை விடாத வெள்ளை ஆலமரம் கூவாகம் கொங்கணி சித்தர் கோவில் அருகே இருக்கு. சித்தர்கள் அருள் நிறைந்த இடத்துலதான் வெள்ளை ஆலமரம் உயிர் பெற்று வரும் என்பது ஆன்மீகத்தின் அசைக்க முடியாத நம்பிக்கை. வழித்தடம் சாலை மார்க்கமா ஜெயங்கொண்டாம் வந்தடைந்து RS மாத்தூர் செல்லும் பேருந்துல கூவாகம் கொங்கணி சித்தர் கோவில அடையலாம். ரயில் மார்க்கமா திருச்சி விருதாச்சலம் தடத்தில் அமைந்திருக்க RS மாத்தூர் ரயில் நிலையத்துல இறங்கி பேருந்துள்ள கூவாகம் சித்தர் கோவில அடையலாம். ஆன்மீக மெய்யன்பர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. நான் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியின் மகன். என் தகப்பனார் பலமுறை வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறையில் இருந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு 6 குழந்தைகள் பிறந்திருக்கிறது. அந்த நடுவில் சிறைக்கு சென்று வரும்பொழுதெல்லாம் அந்த 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 காலத்தில் சரியான வைத்திய வசதி இல்லாத காரணத்தினால் என் தாயாருக்கு குழந்தைகள் உருவாகி இறந்து விட்டன. இந்த காரணத்தினால் பல பெரியவர்கள் எங்கள் ஊரில் சொல்லி அவர் சிறையிலிருந்து வந்திருந்த நேரம் 1950களில் சிறையிலிருந்து வந்திருந்த நேரம், நீங்கள் மருதூர் என்கின்ற ஒரு ஊரில் ஒரு அம்மையார் இருக்கிறார், தெய்வத்தாய் பழனியம்மாள் என்கிற அம்மையார் இருக்கிறார். அவரை சென்று நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று உள்ள பெரியவர்கள் சொல்லின்படி என் தாயார் தகப்பனார் இருவரும் அங்கு சென்றிருக்கிறார்கள். அந்த அம்மையார் இப்பொழுது நான் சொல்கிறபடி நீங்கள் செய்ய வேண்டும், என் வேண்டுகோள் இதுதான் என்று அந்த அம்மையார் சொல்லியிருக்கிறார். என்ன வேண்டுகோள்? இன்றிலிருந்து உங்களுக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்தவுடன், இது நடந்த விஷயம் 1950களில், குழந்தை பிறந்தவுடன் முத்தம் கொடுக்காமல் குளிப்பாட்டாமல் அப்படியே நேரடியாக என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இது என் தாயார் தகப்பனார் என்னிடம் சொல்லிய என்னுடைய வாழ்க்கை வரலாறு. அதன்படி என் தாயார் தகப்பனார் நான் பிறந்தவுடன் கண்டியூர் என் தஞ்சை மாவட்டத்தில் கண்டியூர் இருக்கிறது, மருதூர் என்பது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் இந்த பால அமைப்புகள் கிடையாது. பரிசில் தான் இக்கரையிலிருந்து அக்கரைக்கு செல்ல வேண்டும். என்னை தூக்கி கொண்டு என் தாயார் தகப்பனார் அந்த அம்மையார் அந்த பழனியம்மாள் என்கிற மருதூரில் இருக்கும் அந்த தெய்வத்தாயாரிடம் சென்றிருக்கிறார்கள். அந்த தெய்வத்தாய் என்ன சொன்னார் என்றால்,
நீங்கள் குழந்தையை என்னிடம் கொடுத்து விட்டீர்கள். இனிமேல் இந்த குழந்தை உங்களது அல்ல. எந்த மனதில் எவ்வித அச்சமும் நீங்கள் கொள்ளக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அதன்படியே என் தாயார் தகப்பனார் அந்த அம்மையாரிடம் என்னை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அம்மையார் ஒரு தாம்பாள தட்டில் குழந்தையை வைத்து, முருகா, இது உன் குழந்தை, இந்த குழந்தையை நீ காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். சிறிது நேரத்தில் அழுகை சத்தம் தான் கேட்கிறது. அந்த குழந்தை தாம்பாளத்தில் அந்த குழந்தை காணவில்லை. ஒரு 2 மணி நேரம் கழித்து அந்த குழந்தை, நீங்கள் வந்து உங்கள் குழந்தையை என்னிடம் கொடுத்து விட்டீர்கள் என்ற ஒரு நொடி கூட மனதில் எந்தவித ஐயமும் கொள்ளக்கூடாது. 2 மணி நேரம் கழித்து அந்த குழந்தை, இடுப்பில் எந்தவித அருணா கயிறும் இல்லாமல் போன குழந்தை, ஒரு வெள்ளி அருணா கொடியுடன் கையில் வேல், அந்த வேலில் பழனி வேல் என்கிற அச்சுடன் அந்த குழந்தை பிறந்தார். அந்த குழந்தை அழுகை சத்தம் தான் கேட்கிறது. முருகா, என் குழந்தையை கொடு என்று அம்மையார், அந்த பழனி அம்மையார் சொல்லியிருக்கிறார். சற்று நேரத்தில் அந்த தட்டில் அந்த குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தைக்கு நெற்றியில் 3 பட்டை போட்டு குங்குமம் வைத்து கையில் வேல் கொடுத்து அந்த குழந்தையை அனுப்பியிருக்கிறார்கள். அப்போது அந்த வேலில் பழனி வேல் என்கின்ற நாமம் இருக்கிறது. அதை எங்களிடம், என் தாயார் தகப்பனாரிடம் கொடுத்து நீங்கள் அன்புடன் வளருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி என் தாயார் தகப்பனார் என்னை வளர்த்தார்கள். இந்த கதையை என் தாயார் தகப்பனார் எனக்கு சொன்னது. நாங்கள் வைஷ்ணவ மதத்தைச் சேர்ந்தவர்கள். நாங்கள் வந்து பெருமாளை வணங்குபவர்கள். எனக்கு பழனி வேல் என்று பெயர் வைத்ததன் காரணமாக என் தந்தை என் பெயரிலேயே ஒரு ஜவுளிக்கடையை திறந்தார். அதன்படி இன்று வரை அந்த ஜவுளிக்கடை சிறப்பாக நடந்து வருகிறது. இது என் வாழ்வில் நடந்த உண்மையான சம்பவம். என் தாயார் தகப்பனார் சொல்படி நான் இதை சொல்கிறேன். வணக்கம், ஜெய்ஹிந்த். என்னுடைய வயது 75 ஆகிறது. நான் பிறந்தது 1951 ஏப்ரல் 23 பிறந்தேன். அரியலூர் மாவட்டம் ஆண்டிவனம் வட்டம் குவாகம் கிராமத்தைச் சேர்ந்தவன். எனது பெயர் மணிமொழி. இங்கு கொங்கணர் சித்தர் கோயில் கொண்டு அருள்பாலிக்கும் 18 சித்தர்களில் இவரும் ஒருவர். இந்த சித்தருடைய பெருமைகளை எடுத்து சொல்வதற்கே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு 60 ஆண்டுக்கு முன் பழனியாண்டி அம்மாள் என்ற ஒரு பெண்மணி மருதூரில் இருந்து இங்கு வந்து விறகு எடுப்பதற்காக வந்தார். வந்த இடத்திலே அவருக்கு இந்த சித்து அருள் பெற்று அவர் பல சித்துகளெல்லாம் செய்தார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு கோயில். இந்த கோயிலில் வந்து வேண்டுதல் செய்பவர்கள் எல்லாம் மிக சிறப்பாக அவர்களுடைய குடும்பம் வளர்ச்சிக்கு வந்து இருக்கிறது. இது போன்று இன்னும் இப்போ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 10-15 வருஷத்துல நம்ம சுத்து வட்டாரத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே இந்த கோயிலை வந்து நாடி இந்த கோயிலில் வந்து வேண்டுதல் வச்சு சிறப்பாக நடத்துகிறாங்க. திருமணம் செய்துட்டு போகிறாங்க. திருமணம் செய்துட்டு போகிறவங்களுக்கு ஒரு ஆண்டு முடியறதுக்கு அடுத்த ஆண்டுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து சிறப்பாக சீரும் சிறப்பாக இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த கோயில் மேலும் வளர்ச்சி அடைவதற்கு அரசு தரப்பில் ஒரு உதவி செய்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். எல்லோரும் இன்புற்றி இருப்பதே என்று வேறொன்றும் யாமறியோம் பராபரமே என்று தாய்மான சுவாமிகள் சொல்லியது போல் நானும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மையார் அவர்கள் சித்து பிடிப்பதற்கு முன்னாடி ஒரு 3 குழந்தைகளை இழந்துட்டாங்க. இழந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு இந்த சித்து பிரதமையெல்லாம் கிடைக்கப்பெற்றது. முருகனுடைய அருளால் கொங்கணி சித்தருடைய கோயிலுக்கு அருகில் எங்களுக்கு சொந்த நிலங்கள் இருந்தது. அந்த நிலங்கள் இருக்கும் பொழுது அங்கே அடிக்கடி அந்த முருகனை போய் வழிபட்டு வந்தாங்க. அதனால் இவங்களுக்கு சித்து பிடித்தது. சித்து பிடித்ததன் காரணமாக பல அற்புதங்கள் எல்லாம் செய்து ஆரம்பித்தாங்க. கல் எடுத்து கொடுத்தாங்கனாக்கா அது கற்கண்டாக மாறியது. மணல் அள்ளி கொடுத்தாருங்க, சர்க்கரையாக மாறிச்சு. இப்படி துரும்பு எடுத்து கொடுத்தால் வேலாக மாறிச்சு. அதே நேரத்தில் கற்களை எடுத்து கொடுத்தால் சிலையாக மாறிச்சு. இப்படி பல அற்புதங்களை எல்லாம் செய்தார்கள். இவர் 1972 இவங்க இறந்தாங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட கலெக்டராகிய மாவட்ட ஆட்சியராகிய ஹரிபாஸ்கர் என்பவர்
தனக்கு குழந்தை இல்லாமல் வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்து எங்கள் பாட்டிக்கிட்ட வந்து குழந்தை பெற்று வரம் பெற்று அதற்கு பிறகு வந்து சாமியோட படைச்சுக்கிட்டுலாம் போனாங்க. அவர் அண்மையில் கூட தலைமைச் செயலாளராக ஜெயலலிதா அம்மா பீரியடில் இருந்தாங்க. இன்னும் பல அற்புதங்கள்லாம் செய்திருக்காங்க. அவங்கள வந்து ஒரு ரூமில் போட்டு பூட்டிவிட்டு அறைகள் போட்டு பூட்டிவிட்டு சுற்றி போலீஸ் காவலெல்லாம் இருந்தது. அங்கே இருந்த பொழுதும் இவங்க கொஞ்ச நேரம் கழித்து எங்களுக்கு பூர்வீக நிலமாக இருந்த கொங்கணி காட்டிலிருந்து மாட்டுக்கு கன்றுக்குட்டிக்கு பயிர் தட்டையாக அறுத்துட்டு வந்து வாசப்படி தெருமுனையில் போட்டுட்டு, அப்பா உங்களுக்கு என்னப்பா வேணும்னு கேட்டாங்க. கேட்கும் பொழுது அவர்கள் தண்டமாலை வர வேண்டும் என்று கூறினார்கள். உடனே அவங்களுக்கு அந்த அதாவது பொது இடங்களில் இந்த மாலையானது வரவழைக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவங்க அறுசுவையான உணவுகள் வரவழைக்கணும் என்று சொன்னார்கள். அவையும் கிடைத்தன. இப்படி அவர்கள் என்னென்ன கேட்டாங்களோ அதை பூரா கிடைச்சிது. கிடைச்சதுக்கு பிறகு இவங்கள்ட்ட ஒரு மகிமை இருக்கு அப்படின்ட்டு அவங்க தங்களுடைய ஆய்வை முடிச்சுக்கிட்டு சென்றுட்டாங்க. இந்த அளவுக்கு அவங்க அதாவது ஒரு 50-60 ஆண்டுகள் கிட்டத்தட்ட இந்த சித்து மகிமையானது உங்களிடத்துல இருந்தது.